ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவணி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பார்க்க போறோம். இப்ப சூரியன் போன மாசம் வரைக்கும் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகம் அப்படின்ற அமைப்புல கடகத்துல உச்ச குருவோட சேர்ந்து இருந்தாரு. ஆனா இந்த மாதம் முக்கியமான நிகழ்வு, அதாவது சூரிய கிரகணம், கேதுவோட சேர்ந்து சூரிய கிரகணம் ஆக போறாரு. ஆல்ரெடி சிம்ம வீட்டுல கேது பகவான் இருக்கிறாரு. ராகு கேதுக்களோடு சூரியன் சந்திரன் இணைவது கிரகணம் அப்படின்ற அமைப்பு வரும். அது ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரனுக்கு கொஞ்சம் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இப்ப பொதுவா சூரியன் அப்படின்னாலே அரசு, தந்தை, பூர்வீகம் அப்படிங்கிற அமைப்பை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் சூரியன் சிம்மத்திலேயே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான், விசேஷமான அமைப்பு. ஆனாலும் கேதுவோட இணையும் போது கொஞ்சம் கிரகணம் அடையும் போது அவர் பாவத்துவம் ஆவார். பாவத்துவம் அப்படின்னா ஒரு செயல் அரசு சார்ந்து, தந்தை சார்ந்து, பூர்வீகம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும். மெயினா சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் தான். அந்த கேதுவோட 8 டிகிரி முன்பின் அமைப்புல கிரகணம் விட்டு விலகின பிறகுதான் அந்த அமைப்பு கொஞ்சம் சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அது வரைக்கும் நாம சொன்ன அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி புதன் ஒரு 5 நாள் கடகத்திலையும் 15 நாள் சிம்ம வீட்லையும், அதுக்கப்புறம் 10 நாள் கடைசி இந்த மாதத்துல கடைசி 10 நாள் புதன் உச்சமடைவார். புதன் உச்சமடையக்கூடிய ஒரு சூழல் நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்துல. அது யாரா இருக்கு அப்படின்னா, கன்னி ராசிக்கு, மிதுன ராசிக்கு நல்லது. அதுக்கப்புறம் சுக்கிரன் நீச்ச நிலையில இருப்பார். நீச்ச நிலையில இருக்கிறது மட்டுமல்லாம சனியோட 7ஆம் பார்வையிலையும் இருப்பாரு. ஒரு 16 நாள் நீச்ச நிலையில இருப்பார். அதற்கு பிற்பாடு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசிக்கு போயிடுவாரு. ஒரு 15 நாள் இருப்பாரு. அப்பம்போது சுக்கிரன் பலம் அடையக்கூடிய அமைப்புகள். முதல் 16 நாள் ரிஷப, துலாம் ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். இந்த அமைப்பு தான் இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களோட நகர்வு தான் மாத பலன்களை நம்ம சொல்லுவோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசியோட ராசி நாயகன் சந்திரன். 27/8/27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நல்ல முழு பௌர்ணமி ஆவாரு. அந்த காலகட்டத்துல ஆவணி அவிட்டம் அப்படின்ற அமைப்புல ஒரு வாரம் முன்பின் அமைப்புகள்ல கடகராசிக்காரங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ராசியிலேயே குரு பகவான் உச்சமா இருக்கிறதுனால உங்களுடைய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே ஒருபடி உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் இது உங்களுக்கு. அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஃபுல்லா அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ரொம்ப பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதே மாதிரி இப்ப ஒரு வருஷமா 6 மாச காலமா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்லவைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்ப மென்மேலும் இப்ப குரு உங்க ராசிக்கு வந்ததுனால இன்னும் சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்க ராசிகளுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்குது. நல்லவைகள் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி
சூரியன் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் அதிபதி கேது பகவானால கிரகணப்படுத்தக்கூடிய அமைப்புல கொஞ்சம் என்ன அப்படின்னா 2ஆம் இடம் கொஞ்சம் குறைவான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்குது. குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். குடும்பம் அமைவதில் அதாவது திருமண தடைகள் கொஞ்சம் இப்ப இந்த காலகட்டத்துல கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதாவது ஒரு மாசத்துக்கு ரொம்ப காலகட்டத்துக்கு இல்லை, ஒரு மாசம் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும். தடைகள் இருக்குது. ஒரு மாசம் தான் தடைகள் இருக்குது, பெரிய அளவுகள் தடைகள் இல்லை. அதே மாதிரி வார்த்தைகள்ல கொஞ்சம் பார்த்து பிரயோகப்படுத்துங்க. பொருளாதாரத்துல கொஞ்சம் சரியில்லாத தன்மைகள் இருக்கதான் செய்யும். அதை கொஞ்சம் கவனமா கையாளுங்க. அதே மாதிரி மூன்றாம் இடத்துல சுக்கிரன் புதன் வந்து உச்சமாவாரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் உச்சமாவாரு. சுக்கிரன் அங்க நீச்சம். இளைய சகோதர சகோதரிகள் வழியில உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். போன மாசம் வரைக்கும் அந்த பலன்கள் இல்லை. அதாவது இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு இணக்கமான சூழல்கள் இல்லை, கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள், இளைய சகோதர தம்பி தங்கைகளுக்கு உடனேயான சண்டைகள் சமாதானமாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி கலைத்துறை, விளையாட்டுத்துறை 3ஆம் இடம் தான் சொல்லுவோம். 3ஆம் அதிபதி உச்சமடைகிறதுனால புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறை, விளையாட்டுத்துறை, கவிதை, கட்டுரை, எழுத்துத்துறை, நவீன தொழில்நுட்பத்துறை, தகவல் தொடர்பு அது சம்பந்தமா முயற்சிகள் நல்ல விதமா இருக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம். முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி தைரியமா ஒரு விஷயத்தை வந்து போல்டா, போன மாசம் வரைக்கும் இதை ஒரு விஷயத்த அல்லது ஒரு தொழிலை செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்த அமைப்புகள்லாம் தைரியமா போல்டா இறங்கி செஞ்சு அதுல முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வெற்றி காணக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் 4ஆம் இடத்துல கடைசி இந்த மாதத்துல கடைசி 15 நாள் 4ஆம் இடத்துக்கு போவாரு. 4ஆம் இடத்துக்கு போன உடனே வீடு வாகன சேர்க்கை, ரொம்ப நாளா வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா அந்த வீடு வாகனம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி உங்க ராசியில இருந்து 5ஆம் பாவகத்தை குரு பகவான் உச்ச குரு பார்க்கறதுனால குழந்தைகள் மீது, அதாவது குழந்தைகளால பெருமை அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். போன மாசம் வரைக்கும் இப்ப 50 வயசுக்கு மேல இருக்கிற பெற்றவங்களுக்கு 20 வயசு பிள்ளைங்கள் எப்படியும் இருப்பாங்க. அவங்க உங்க பேச்ச மீறி செயல்படக்கூடிய அமைப்பு போன மாசம் வரைக்கும் இருந்தது அப்படின்னா அந்த அமைப்பெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள். சரி, நம்ம அப்பா சொல்றாரு, நம்ம அப்பா பேச்ச அம்மா பேச்ச அப்பா பேச்ச கேட்டாதான் நமக்கு கரெக்டா இருக்கும்னு உங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால போன மாசம் வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது சண்டை சச்சரவுகள் மனக்குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடம் வந்து கூட்டாளி, நண்பர்கள் ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம் சொல்லுவோம். நண்பர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தது போன மாசம் வரைக்கும்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். கூட்டு தொழில லாபம் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துலதான் ராகு பகவான் இருக்கிறாரு. சந்திரன் அங்கதான் பௌர்ணமி சந்திரன் ஆக போறாரு. அதனால 8ஆம் இடத்துல ஆகிறதுனால திடீர் பணவரவு தனவரவு வரக்கூடிய சூழல்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடம் வந்து 4, 8, 12 இதெல்லாம் பயணங்களை குறிக்கக்கூடிய இடம். 4ஆம் இடம் வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர், 8ஆம் இடம் வந்து 400-500 கிலோமீட்டர். அந்த அமைப்புகள்ல வெளி மாநிலம் அமைப்புகள்ல இப்ப மதுரையில பிறந்தாருன்னா பெங்களூர், சென்னை அந்த மாதிரி அமைப்புகள்ல பயணங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்
கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். வேலை வேலைக்காக பிறந்த ஊரை விட்டு தள்ளி வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். என்னதான் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். வயசுக்கு ஏற்பதான் 20 வயசு பையனா இப்ப கடகராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அப்பாக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு. இது தசாபுக்தி அடிப்படையிலையும் துல்லியமா நம்ம சொல்ல முடியும். அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை, அப்பா வழியில பிரச்சனை அப்படின்ற அமைப்புகள் உங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்தா இன்னும் உறுதி செய்யலாம். என்னதான் இருந்தாலும் உச்சகுரு பார்க்கிறார் 9ஆம் இடத்தை. அதனால பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அது சரியாகக்கூடிய தன்மைகளையும் குரு பகவான் 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. அதாவது சண்டையாகும், சமாதானமும் ஆகும் அப்படின்ற அமைப்புல. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. தந்தை சார்ந்து அமைப்புகள்ல, தந்தை வழி உறவுகள் அமைப்புகள்ல கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இப்ப நம்ம எல்லாமே சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.